வணக்கம் சகோஸ். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 40 இனி 40 எல்லாம் இப்போ கத்தி எடுத்து ஜலதோஷம் வேற வந்துருச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வாழ்க்கை எப்படி போகுது? சந்தோஷமா போதா? கால சூழ்நிலைகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இயற்கைகள் அழகாக இருக்குதா? நாம் இங்கே ஒரே காற்று அடிக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரே காற்று, அதுவும் காலையில் ஆனால் பனி காற்று. ஜலதோஷம் வேறு வந்துச்சு. சரி, பெருமா ரிவ்யூக்குள்ள இது பிக் பாஸ் ரிவ்யூ. வெல்வி வாட்ச் இது வெல்பிட்டாக். நான் உங்களுக்கு விசு. நம்ம இப்போ சிம்பிளாக 2-3 விஷயத்தை பற்றி பேசுகிறோம். காலையில் முத்துவோட அலப்புற ஸ்டார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், காலையில் வராங்க சகோஸ். காலையில் ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்காங்க. முத்துக்குமார் வந்துட்டுருக்காரு. அப்போது என்ன இருந்தாலும் ரயான் வந்து பேசுகிறாப்புல. அவருக்கு மனசுக்குள்ளே இருந்ததா சொல்கிறாப்புல, நீங்கள் என்ன கண்டு பயந்ததுனால தான் நீங்கள் வந்து நீ வந்து டீம் சேர்த்து விளாண்ட அப்படின்றாரு. நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. நீ அப்படி சொல்லாது. நான் வந்து அந்த மாதிரிலாம் உனக்கெல்லாம் பயந்து விளாட வேண்டிய தேவையில்லை அப்படின்னா என்னத்துக்கு முத்து சார் நீங்கள் டீமை சேர்த்தீங்க? ஏன் சேர்த்தீங்க? தேவையில்ல. அப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஆடணும்னா இண்டிவிஜுவலாகவே விளையாடி இருந்திருக்கலாம்ல. இண்டிவிஜுவலாக விளையாடி நம்மளால் ராயன்ட்ட ஜெயிக்க முடியாதுன்றதுனால அவர் டீம் சேர்த்துட்டாரு. அதை ஒத்துக்கலாம். அதை ஒத்துக்க மாட்டார். அதுக்கு 1008 சப்பக்கட்டுக்கெல்லாம் கட்டார். ஆனால் அவரும் நம்ம பேச்சு திறமைக்குரியவர் தானே. அவர் எதனால எப்படினாலும் பேசி மாற்றிடுவான்னு பார்க்காரு. ஆனால் அதுக்கு ஜாக்லினும் மஞ்சரியும் வந்து என்னென்னவோ பேசிட்டு தேவையில்லாத நீ ஏன்ட்ட அப்படி பேசுகிற அப்படின்லாம் இவன்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இது வந்து நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராயன் சரியான கேள்வி. இன்னைக்கு வெறித்தனம். ராயன்லாம் இன்னைக்கு பயங்கரம். ஒவ்வொன்றா டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சு கேட்டான். கேட்கணும், கேட்டா சூப்பர். ஏன்னா வந்து இவங்க வந்து 2-3 பேரை இப்போ புதுசாக கூட்டு தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி இவங்க ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு புதுசாக ஒரு கூட்டு வச்சுக்கிட்டு இவங்க இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் கரெக்டுன்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அது தப்பு தானே? அதான் கேட்டார். நீ வந்து ப்ரொஜெக்ட் சொன்னாச்சுன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கோம். அவன் அப்படி தான் செஞ்சான், அதை நான் சொன்னேன் அப்படின்னு முடிச்சுட்டாப்புல. நீ வந்து சப்பை கட்டிட்டு இருக்காத ஜாக்லின் அந்த மாதிரிலாம் சொல்லி முடிச்சு விட்டாங்க. அது ஈஸியாக முடிஞ்சு. அடுத்தால ஒரு டாஸ்க்கு 1 நிமிஷம் பேசணும், அழகாக பேசணும். பேசுனா 3 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றப்பல ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்க. எல்லாரும் வந்து இதில் வந்து இந்த மாதிரி டாஸ்க்கு ஏன் வைக்கிறீங்க பிக் பாஸ்? என்னோடது ஏன் இந்த மாதிரி டாஸ்க்கு வைக்கணும் பிக் பாஸ்? இதெல்லாம் தேவையான டாஸ்க் இல்லையா? அப்போ இவ்வளோ நேரம் உழைச்சி ஜெயிச்சவரில் இப்போ வந்து என்ன இன்னி அசால்ட்டாக அவனுக்கு பாயிண்ட் கிடச்சிட்டு போயிருதா? தேவையில்லை தானே இது. ஒரு சில்லியான டாஸ்க்கு. அதுக்கு ஒரு லாஸ்ட்டில் பீஸா தின்னு நியூ இயருக்கு பார்ட்டி, பாயிண்ட் வேணுன்னா பாயிண்ட்டு, பீஸு சாப்பாடு வேணுன்னா சாப்பாடுன்னு அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் பற்றி நம்ம பேச போகிறதில்ல. நம்ம அதில் யாருக்கு என்னென்ன பாயிண்ட் கிடச்சின்னு மட்டும் சிம்பிளாக சொல்ல இதுக்கலாம். மஞ்சரி ஜெயிச்சிட்டாங்க. பேசி ஜெயிச்சதுனால 3 பாயிண்ட் அவங்களுக்கு போகும். யார்கிட்ட எடுக்கிறீங்கன்னா ராணவ், விஷால், அருண் வந்து அருண் இல்லை, ராயன், விஷால், ராணவ் இவங்க 3 எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 3 பாயிண்ட் அவங்களுக்கு தன்னால் ஏற்றி இவங்களுக்கும் 1 பாயிண்ட். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு விளாண்டவனுக்கு லாஸ்ட்டில் பலனே இல்லை போயிடுச்சு. திரும்ப அடுத்தால டெலிஃபோன் மணி போல் திருப்ப வலிவல அந்த மாதிரி டெலிஃபோன் டாஸ்க் வந்துச்சு. டெலிஃபோன் டாஸ்கில் தான் பிக் பாஸ் சரியான ரிப்பீட் கொடுத்தாப்புல. இந்த மாதிரி டாஸ்க் வைங்க பிக் பாஸ். என்னை பொறுத்தவரையில் இதெல்லாம் தரமான சம்பவம். ஃபஸ்ட்டில் வந்து முத்துக்குமரனுக்கும்
ராயனுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஃபோன் அடிக்குது. ராயனும் முத்துக்குமரன் சேம் டைமில் தான் டச் பண்ணுறாங்க. நான் பார்த்த வியூவில் இங்கேருந்து உடனே தீபகம் ஜாக்லினும் மந்திரின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஜாக்லினும் முத்து தொட்டுட்டா, முத்து தான் ஃபஸ்ட்டில் தொட்டா அப்படின்ட்டாங்க. ஒருத்தனை பேச விடுங்க ஃபஸ்ட்டில். ராயன் அவனையும் பேச விடுங்க ஃபஸ்ட்டில். நீங்களே சொல்லியாச்சுன்னா முத்துக்குமரன் பேசுகிறாப்புல. ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து 90 செகண்ட்ஸ். ஆமாம், 90 செகண்டில் 90 கப்பு அடுக்கணும். 10 அடுத்த 10 9 அந்த மாதிரி 90 கப்பு அடுக்கணும். ராயன் வந்து நல்லா ட்ரை பண்ணால் வில் ட்ரை ராயன் உனக்கு சூப்பராக ட்ரை பண்ணால். ஆனால் அவரால் ஃபுல்லாக அடுக்க முடியல அந்த 90 செகண்டில். வெளியில் வந்து சரி அவன் ட்ரை பண்ணான். சரி உனக்கு பதிலாக இவனுக்கு பதிலாக வேறு யாரையாம நான் மஞ்சரியை கூட்டு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்லைன்னு தேவையில்லாமல் பேசுகிறேன். அதாவது அவர் வந்து இன்னும் பட்டியலில் முதலிடத்தை பிடிக்கலன்ற ஒரு இதை இன்னமும் அதே மாதிரி பண்ணிட்டுருக்காங்க. அடுத்தபடியாக தீபகண்ணா தொட்டுறாங்க. ஃபோனை தொட்டுறாங்க. அடுத்தால எனக்கும் போய்க்க மனசு இல்லை. ஒரு மாதிரி இதாட்டு தான் நடுறாங்க. தீபகண்ணா பேசுகிறாங்க. உங்களுக்காண்டி யாரும் 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறாங்களோ உங்களுக்கு ஒரு 3 பாயிண்ட் அப்படின்றாங்க. தீபகண்ணா ராணாவை சொல்கிறாப்புல. ராணாவை குடிச்சு வாந்தி எடுக்கிறான். நம்ம பார்க்குற நமக்கு கஷ்டமாயிடுச்சு. இது தேவையில்லை. அவரே சொல்லிட்டாரு, நிறுத்துடா, ஒரு நாள் முடியலன்னா விட்டுறான்றாரு. நான் உங்களுக்காண்டி இல்லை எனக்காண்டினாலும் நான் ஆடுவேன். எப்படி நீங்கள் என்ன நம்பியிருக்கீங்க? லாஸ்ட்டில் ஒரு வார்த்தை, இல்லை யாருமே நம்பலை, நீங்கள் நம்புனீங்கனே, அதுக்காண்டி நான் விளாடணும்னு நினச்சோம்னேன்னு சொன்னான். சூப்பர். அவனால் முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டான். அடுத்தபடியாக ஜாக்லின் ஃபோன் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபோன் எடுக்க மனசே இல்லை. திரும்ப இருந்தாலும் யாராவது எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் எடுக்கிறாங்க. ஜாக்லினுக்கு சரியான ட்விஸ்ட்டு. யார் விளையாட போகிறாங்களோ அது அவங்க இதுக்கு மேலே டிடிஎஃப் டாஸ்க்கு விளையாட முடியாது அப்படின்ட்டாங்க. ஜாக்லின் யார் சொல்லிட்டீங்கன்னு சொன்னோன்னா அருணை சொல்லிட்டாங்க. அருணை சொல்லிட்டு அவங்க விளையாடாண்டா அருணு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப வற்புறுத்தலாம் இல்லை, விளையாடாருன்னு சொன்னோன்னா அவர் இதுக்கு மேலே எத்தனை டாஸ்க் இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க விளையாடண்டா அந்த மாதிரி விட்டுட்டாங்க. அது முடிஞ்சிச்சு. அடுத்தால சௌந்தர்யா. சௌந்தர்யானால க்யூட்டுன்னு ஏன் சொல்கிறாங்க? ஏன் தான் இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னு எல்லாரும் கேட்டிங்களே, பார்த்தீங்களே? அப்புறம் பிக் பாஸ் சொல்லுங்க, என்ன இது? திரும்ப அவங்க விஷாலை சொல்லிட்டாங்க. விஷால் வந்து சாப்பிடணும். பிக் பாஸ் என்னென்ன கொடுக்குறாங்களோ சாப்பிடணும் அப்படின்ட்டு வந்து விஷால் கூப்பிட்டு போய் எனக்கு 2 தான், உனக்கு 1 வச்சுக்க, அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்புல. நியாயமான இது. ஏன்னா சாப்பிடணும், அவன் தான் சாப்பிடணும். இல்லை நானும் நீ வந்து 7 மார்க் ஆயிரும், நான் மாதிரி 5 மார்க்கில் தான் இருப்பேன். உனக்கு 1 மார்க் தர, எனக்கு 2 மார்க், மொத்தம் 6 மார்க் சமமாக பேருன்றாங்க. விளையாடினாங்க. விளையாட செஞ்சா ஓகே. நீ பிக் பாஸ்ட்டை வந்து என்னென்ன கேட்டார் அப்படின்றாரு. நல்லா இருந்துச்சு. அப்போ இன்னொரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டா அப்படின்றாங்க. இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்குது. இதனால தான் வந்து ஒரு சைடு வாக்கில் அவங்களுக்கு ஓட்டு போகுதோ அந்த மாதிரி தோணுது. ஏன்னா எதையுமே மனசுக்குள்ளே வைக்காமல் பேசுறது இருக்குல்ல, அதுதான் முக்கியம். ஆமாம், அதே மாதிரி முத்துவோம் எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்கண்ணா. அதனால தான் அவங்கன்றதையும் மக்கள் வந்து இது பண்ணுறாங்க. மனசுக்குள்ளே வச்சுட்டு உடனே டக்குன்னு வெளியில் கக்கிடுறாங்க. அதனால் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அப்புறம் சாட போகிற விஷால் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஃபஸ்ட்டில் ஈஸியாக சாப்பிட்றலாம். நீ வந்து எத்தனை நிமிஷம் 3/4 மணிக்கூர் கொடுத்துருக்காங்க. தீபகண்ணாவுக்கு 6 நிமிஷம் கொடுத்தாங்க. இவங்களுக்கு 3/4 மணிக்கூர் கொடுத்துருக்காங்க. 3/4 மணிக்கூரில் சாப்பிட்டு முடிக்கணும். நிறைய ஐட்டம் இருந்துச்சு, சாப்பிட முடியாது. கடைசியிலலாம் அந்த ஜிலேபி சூப்பெல்லாம் யாரால பிடிக்க முடியும்? அப்படியே வலிச்சு கட்டுறான். இந்த ராஜ்கிரண் சார் சாப்பிட்ட மாதிரி அப்படி கட்டுறான். தின்ன முடியல, வாமிட்டு எடுக்கிறான். வாமிட்டு எடுத்துட்டு திரும்ப வாயை கூட கழுவாமல் 2 வாரம் அந்த விஷயத்தில் தான் சொல்லணும். வாமிட்டு எடுக்கிறாங்க, திரும்ப வாயை கூட கழுவாமல் அப்படியே தண்ணி குடிக்கிறாங்க, அப்படியே சாப்பிட்றாங்க. அதெல்லாம் டாஸ்க்னு வச்சமத்தில் சூப்பராக விளாண்டாங்க விஷால். அதில் பாராட்டணும் வர. சூப்பர் விஷால், இப்படியே நீ விளையாடிட்டு இருந்தேன்னா ஓரளவுக்கு தப்பிச்சு வருவாப்பா. அந்த மாதிரி தான் வந்துச்சு. இந்த மாதிரி லவ் கண்டென்ட்டுக்குள்ளெல்லாம் போகாமல் இப்படி வந்துருக்கு. தர்ஷிகா போன பிறகு அன்ஷிதா போன பிறகு அவர் கேமில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் காட்டுறாரோ அப்படின்னு வந்து அப்புறம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதை சௌந்தர்யா வந்து போகிறதுக்கு முன்னாடியே இவர்
என்ன இது டாஸ்க் எடுக்க எவனுக்கு கிரட்ஜ் வேண்டா, கிரட்ஜ் இல்லாத வந்து கிரட்ஜ் இருக்கு வந்தாண்டா போயிட்டா அது ஃபோன் எடுப்பா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் ஒரு இது பண்ணுறாரு. முதல்ல கிரட்ஜின்னா பயப்படாமல் முதல்ல என்ன கண்டு பயந்துட்டான்னு அவன் சொன்னதான் இது சொன்ன ஒன்று தானே, இது ஒன்று தானேன்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு நீ சகுனி வேலை பார்க்குற அப்படின்றாங்க. என்ன முத்து இப்படியெல்லாம் பேசலாமா? இப்போ அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் சகோஸ், இது தேவையில்லாத கான்ஃபிடென்ட். அதனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சாச்சுன்னா அவர் நல்லா இருக்கும். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஆனால் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா 5.6 மேலே போகுது. அதனாலே அவருக்கு இன்னும் அந்தளவுக்கு மார்க் வரல. ஆனால் இப்போ லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன் வந்துச்சு. அதனால் இதெல்லாம் தேவையில்லாதது. அப்போ கூட ராணா டக்குனு வந்துச்சு. நான் காலையில் சொன்னதுக்கு தானே நீ வந்து இது தப்பு இப்படி பேசாத சாரின்னு கேட்டுட்டு முடித்தோம். திரும்ப நீ இப்படி சொல்லிச்சு முதல்ல என்ன தோணும், நீ யோசிப்பாரு. கிரட்ஜி இருக்கவன் தான் ஃபோன் எடுப்பான்றா, இது என்ன அர்த்தம் அப்படின்றா. சரியான ஃபைட்டு. திரும்ப இதுக்கடையில் மஞ்சரியும் ஜாக்லினும் இடையில நடந்துன்றாரு. லாஸ்ட்டில் திரும்ப ராயன் பக்கம் இவங்க ரெண்டும் திரும்பிட்டாங்க. யார் மத்திய மஞ்சள், நீ அப்படி பேசக்கூடாது, நான் அவன்கிட்ட கேட்டேன் அதுக்காண்டி நீ பேசக்கூடாது அப்படின்றாங்க. நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இவர் போயிட்டு ஒரு அந்த இது மாதிரி அந்த சேர் மாதிரி இதில் போயிட்டு எடுத்துகிட்டு இருந்துக்கிட்டு பார்த்தீங்களா அங்கே திருப்பி விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஜாலியாக வந்து இருந்துட்டேன்னு இங்கே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன முத்து பேசுகிற அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் ஓவர் கான்ஃபிடென்ட் இதெல்லாம் ஆகாது. திரும்ப என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒரு டாஸ்க்கு, சூப்பரான டாஸ்க்கு. இந்த கம்பு மேலே கம்பு அடுக்கி ஊனி வச்சுக்கிடணும். அதுக்கு மேலே தண்ணி பாட்டில், ஒரு பெரிய தண்ணி பாட்டில், இந்த நம்ம முட்டாயெல்லாம் இப்போ வச்சுக்கிற பாக்ஸ் வரும்ல, முட்டாய் டப்பா வரும்ல, அந்த மாதிரி டப்பாக்குள்ள தண்ணி கலர் கலராக தண்ணி இருக்கும். அதுக்கு மேலே இவங்க ஒரு கம்பு கொடுத்துருக்கோம், அதுக்கு மேலே ஒரு கம்பு சேர்க்கணும், அடுத்தால ஒரு கம்பு சேர்க்கணும். அப்படி சேர்த்து முதல்ல யார் வராங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்டு. மொத்தம் 5 பேருக்கு பாயிண்ட்டு. முதல்ல வரவருக்கு 5 பாயிண்ட், ரெண்டாவது 4 பாயிண்ட், 3 பாயிண்ட், 2 பாயிண்ட், 1 பாயிண்ட் அந்த மாதிரி. இதில் வந்து 5 பாயிண்ட்டை வின் பண்ணது முத்து, 4 பாயிண்ட்டை வின் பண்ணது ராயன், 3 பாயிண்ட்டு ஜாக்லின், 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் ஜாக்லின் இல்லை வேறு, அது அப்புறம் தெரியல. இப்படி வந்து பாயிண்டில் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இப்போ வந்து ராயன் 8 பாயிண்ட், முத்து 6 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இவங்க 2 தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பார்ப்போம் சகோஸ் வெற்றிகரமாக 6வது டாஸ்க்கு முடிஞ்சிச்சு. அடுத்தால திரும்ப ஒரு டாஸ்க் வைக்கணும். ஏன்டா இதெல்லாம் பிக் பாஸ் நல்லா தானே பண்ணுறீங்க ஒரு சில டாஸ்க்கெல்லாம், இது ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு புரியலை. திரும்ப அந்த பீஸா டாஸ்க்கு அதெல்லாம் தேவையில்லை. நியூ இயருக்கு உங்களுக்கு ஒரு செமையான ஒரு ஆஃபர் அப்படின்றாரு. என்ன ஆஃபர்னு கேட்டாச்சுன்னா நல்லா சாப்பாடு கிடைக்கும், அப்புறம் 5 பேருக்கு பாயிண்ட் கிடைக்கும். எந்த 5 பேருக்கு பாயிண்ட்டு, எந்த 5 பேருக்கு சாப்பாடுன்னு கேட்குறாப்புல. 5 பேருக்கு பாயிண்ட் கிடைக்கணுன்னா முத்து ஒரு இது பண்ணால் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்ட்டான். அதில் பிக் பாஸ் சொல்லலை அப்படின்ட்டாங்க. அம்மா பிக் பாஸ் இவர் என்ன புதுசு இவர் தான் ரூல்ஸை இவர் தான் பிக் பாஸ் ரூல்ஸ் அடுத்த வருஷம்லாம் இவர் தான் போடுவார் பொழுது. திரும்ப அடுத்தால என்ன பண்ணுறாருன்னா நைட்டு சாப்பிட காலையிலையும் சாப்பிடக்கூடாதுன்றாரு. ஏன் முத்து டாஸ்க்கு என்ன, இவர் நல்ல மைண்ட் இருக்குது, அதனால் இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, அது வேறு விஷயம். அடுத்தால வந்து இதுக்கு எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முத்துவே திரும்ப ஒரு ஐடியா சொல்கிறாரு. ஆளுக்கு 6 பாயிண்ட்ஸ், யாருக்கு உங்களுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துக்கிடுங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டில் யார் தீபகனா விஷாலுக்கு வர பாயிண்ட் கொடுத்துட்டாரு, அவருக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு இப்படி ஒருத்தராக கொடுத்து வர சௌந்தரி. அப்புறம் முத்து வந்து யார் கொடுத்தா, முத்து வந்து ஜாக்லினுக்கோ யாருக்கு கொடுத்துட்டான், ஜாக்லின் இல்லை மஞ்சரிக்கு கொடுத்துட்டானோ. ஆமாம். அப்புறம் பவித்ரா அருணு கொடுத்துட்டான். பவித்ரா இல்லை பவித்ரா அப்படி கொடுத்து லாஸ்ட்டில் ராணவம் ராயனும் சண்டையில் இருக்காங்க. என்ன சகோஸ் இந்த மாதிரி தான் கெத்தாக இருக்கணும். லாஸ்ட்டில் பீஸா வந்தோடனே எல்லோரும் சாப்பிட்ருக்கிறத பார்த்தாங்க. ஐயோ பீஸா வரதை பார்த்தோடனே எல்லோரும் மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. கடைசியில் ராயன் வந்து ராணவுக்கு திரும்ப அந்த பாயிண்ட்டை 1/2 பாயிண்ட் தானே வச்சுக்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துட்டாப்ல.
அப்படி தான் போகுது. இதெல்லாம் தேவையில்லாத டாஸ்க்கு. இதனால் நல்லா விளாடுறவங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் அடிபடிது. அதனால் இந்த மாதிரி டாஸ்க்கு வைக்காம இருந்தால் நல்லா இருக்கும். சூப்பராக போகுது. சூப்பர் செம அடிபடி. இந்த வாரம் இந்த நாள் வந்து இனிதாக முடிஞ்சிச்சு. நல்ல டாஸ்க்காக இருந்துச்சு. ஐயமாத்த டாஸ்க்காக இருந்துச்சு. ஐயமாத்த டாஸ்க்கெல்லாம் வேண்டாம். 2 டாஸ்க் நல்லா வச்சாங்க. சூப்பராக போச்சு. ஆட்டி பின்னிக்கிட்டாங்க. யார் ஆனால் வந்து இந்த இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த இந்த டெலிஃபோன் டாஸ்க் வர சமயத்தில் பின்னிக்கிட்டு அப்படி போவாங்க. இந்த தடவை ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. அதனால் 3 நாள்லேயே முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சம் இன்னைக்கு ஃபுல்லாக கூட வச்சுருக்கலாம். அதை செம்மையாக இருந்திருக்கும். என்னென்ன வைக்கலாம், நகத்தை இதை காதல் பண்ணுறது, மூஞ்சில் ஏதாவது பூசுறது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். தலையில் சாயத்தை பூசுறது, போன தடவை தலை சாயத்தை பூசுறது மாட்டேங்குன்னு அந்த மாதிரி தன்னை அர்ப்பணித்துக்க மாதிரியே வைக்கலாம். சூப்பராகும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது நான் விசு. இது வில் பி வாட்ச், இது வில் பி டாக். நான் விசு. டாட்டா பை பை. சி யூ சகோஸ். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்குறேன்.